என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தோம்னா, திருமங்கை ஆழ்வார் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. அன்றாடம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இப்படி ஒரு பாசுரத்தை படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு அருள் புரிவார் என்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாரு. மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானீர் மங்கையர்வார் வாழ்கின்றே செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன் மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும்போது அலைமின் துயர்வரில் நினைமின் துயரியீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் நம் உடைவினைக்கு நாராயணா வென்னும் நாமம் அப்படிங்கிறார். தொண்டர்களே, மேகங்கள் சஞ்சரிக்கும் தோட்டத்தையும் வண்டுகள் ரீங்கரிக்கும் மிகுந்த நீரையும் உடைய திருமங்கை நாட்டரசன் வாளை தரித்தவர். கலியனோ என்று பெருமாளால் அழைக்கப்பட்ட கலியின் தோஷங்களை அகற்ற செவ்விய சொற்களால் தொடுத்த தெய்வத்தன்மை பெற்ற இந்த நல்ல பாமாலையினை உறுதியாக நம்பி உடலை விட்டு உயிர் பிரியும் போதும் பாடுங்கள், துன்பம் வரும்போதும் படியுங்கள், துயரம் வராத போதும் இதை படிப்பதால் நன்மையே கிடைக்கும். நாராயணா என்னும் நாமம் நம்முடைய பாவங்களுக்கு விஷமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் திருமங்கை மன்னன். அவர் அனுபவத்தை சொல்கிறார். 4700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த திருமங்கை மன்னன். நாமும் இதே பாசரத்தை மீண்டும் சேவிப்போம். மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானீர் மங்கைவார் களிக்கன்றி செஞ்சொலால் அடுத்த தெய்வ நன்மாலை இவை கொண்டு சிக்கன தொன்றீர் துஞ்சும் போது அலைமீன் துயர்வரில் நினைமீன் துயரியீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் உடைவினைக்கு நாராயணாவென்னும் நாமம். நாராயணவென்னும் நாமம்னா பாவங்களுக்கே விஷம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.